அன்பு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். யாருக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டுமோ, அவர் எம் உயிருள்ள மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தே ஆக வேண்டும். நான் அல்லாஹ்வை நேசம் கொள்வேன், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவன் முஸ்லிமே கிடையாது. நாம் மொழிந்திருக்கக்கூடிய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த வசனம் உணர்த்துகிறது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் இருக்க வேண்டும். ஒருவர் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டினால் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அத்தஹியாத்திலே எம் உயிரில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அவருடைய தொழுகை கூடாது. ஒரு ஆலிம் மெம்பரில் இருந்து குத்பா செய்கிறார், கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடைய குத்பாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லாவிட்டால், அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வெளிப்படுத்தும் வார்த்தையை சொல்லாவிட்டால், அவர் எவ்வளவு பெரிய பேச்சாற்றல் மிக்கவராக இருந்தாலும் அவருடைய குத்பா கூடாது. இது அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பினுடைய ஆழத்தை காட்டுகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத், அந்த நேசம் எங்களுடைய உள்ளத்தில் பதிய வேண்டும். இது துனியாவிலும் ஆகிராவிலும் எங்களுக்கு பயன் தரும். மேலான சகோதரர்களே, உலகத்தில் உள்ள அன்புகள் எல்லாம் சில ஆதாயங்களை எதிர்பார்த்திருக்கும். ஒருவருடைய அன்பு அவருடைய செல்வத்துக்காக, ஒரு கூலி வேலை செய்பவர் முதலாளியை நேசிக்கிறார் அவருடைய தொழிலுக்காக. இப்படி ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசிப்பது ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது அல்லாஹ்வுக்காக. அவர் நேசிக்காவிட்டால் அவன் உண்மையான முஃமினாக முடியாது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்காமல் அவர்களுக்கு குரோதமாக விரோதமாக நடந்து கொள்வானோ, அல்லாஹ் சொல்கிறான் உலாயிக ஃபில் அதல்லீன், அவர்களை நாங்கள் கேவலப்படுத்துவோம். யார் அல்லாஹ்வுடைய நேசம் தேவையில்லை என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த அன்புக்கு புறம்பாக அவருடைய கண்ணியத்துக்கு பாதகமாக யார் நடப்பானோ அல்லாஹ் தஆலா அவனை கேவலப்படுத்துவான் என்று திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்த்தால் எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். இரவிலும் பகலிலும் பிரயாணத்திலும் தொழிலிலும் வீட்டிலும் வெளியிலும் எல்லா நேரமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தில் சஹாபாக்கள் மூழ்கி இருக்கிறார்கள். இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உஹதுடைய பத்ருடைய யுத்தத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் சிலருக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். திடீர் அழைப்பு. முஸ்லிம்களுக்கு நடந்த அநியாயத்தை மீழ்ச்சி செய்வதற்கான ஒரு புரட்சி பத்ருடைய யுத்தம். களத்துக்கு தயாராகுங்கள் என்று சொன்ன போது இருந்தவர்கள் இருந்த இடத்திலிருந்து உடுத்த ஆடைகளோடு புறப்பட்டார்கள். வெறுமனே 313 சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிரக்கணக்கான எதிரிகளோடு மோதுவதற்கு தயாராக சென்றிருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அங்கு போர் களத்துக்கு சென்று பார்த்தால் இந்த திசையில் முஸ்லிம்களுடைய படை வெறுமனே 313 பேர், மறுபக்கத்தில் அபூஜகளுடைய தலைமையில் போதுமான அளவுக்கு வாகன வசதி, ஆயுத வசதி, எல்லா விதமான ஏற்பாடுகளோடு வந்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய தரப்பிலேயும் சில அவர்களுடைய எண்ணங்களில் சில தளம்புதல் ஏற்பட்டது. மேலான சோதர்களே, அந்த ஆயிரக்கணக்கானோரை நாங்கள் எப்படி சமாளிப்பது?
அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார்படுத்தினார்கள். எதிர்காலத்தில் காபிர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணியாக நிறுத்தாட்டினார்கள் யுத்தத்தினுடைய முறைகளை படித்துக் கொடுப்பதற்காக. இந்த யுத்தத்தை எப்படி கையாள வேண்டும், யார் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த யுத்தத்தினுடைய படிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அப்போது சஹாபாக்கள் அனைவரையும் சஃபிலே நேராக நிற்க சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் நின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி சஃபில் வலிகி இருந்தார். இமாம் இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் சரி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி அந்த வரிசையில் இருந்து நழுவி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அந்த பொருளினால் அவரை கொஞ்சம் தட்டி விட்டார்கள். நேராக நில்லுங்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் சஃபில் சீராக்கி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கின்ற போது அந்த மனிதர் அந்த சஹாபியுடைய முகத்தில் ஒரு வாட்டம் விளங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், ஏன் வாட்டத்தில் இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சஃபை சீர் செய்து கொண்டு வந்தீர்கள், அப்போது உங்களுடைய கையில் இருந்த அந்த பொருளினால் என்னுடைய உடம்பை தட்டினீர்கள். அவுஜாத்தனி, எனக்கு வலியை உண்டாகிவிட்டது. யுத்தத்துக்கு உயிர்களை பணயம் வைத்து சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த சஹாபி சொல்கிறார், நீங்கள் எனக்கு அந்த தடியினால் தட்டியது எனக்கு வலியை உண்டாக்கி விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், இதற்கு நான் பகரம் தீர்க்க வேண்டும். சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஜ்ரத் ஸவ்வாத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு தாக்கியதை போன்று நானும் அதற்கு பகரம் தீர்க்க வேண்டும். சஹாபாக்கள் ஏன் இவர்களுக்கு ஆச்சரியம், யுத்தத்துக்கு வந்து விட்டோம், உயிரை கூட அடமானம் வைத்திருக்கிறோம், ஒரு அம்பினுடைய ஒரு அந்த பொருள் பட்டதற்காக வேண்டி, அந்த ஈட்டினுடைய முனை பட்டதற்காக வேண்டி ஸவ்வாத் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு புலம்புகிறார் என்று சஹாபாக்கள் வியந்து போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தடியை கொடுத்து நீங்கள் பகரம் தீர்த்துக் கொள்ளலாம். அந்த சஹாபி சொன்னார், நான் பகரம் தீர்க்க வேண்டுமா இருந்தால் உங்களுடைய ஜுப்பாவை கிளட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன்னுடைய ஆடையை கிளட்டினார்கள். மேலான சகோதரர்களே, இந்த நிமிடங்கள் சஹாபாக்களுக்கு ஒரு பக்கத்தில் திடுக்கம், இன்னொரு பக்கத்தில் கவலை. உயிரோடு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருவர் அடிப்பதற்கு முனைகிறார், பழி வாங்குவதற்கு துணிகிறார். சஹாபாக்கள் வியந்து போனார்கள். உடனே அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிவாங்கலை போன்று அந்த ஸவ்வாத் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், அம்போடு வருகிறார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், இவர் அடிப்பாரோ தெரியாது. ஆனால் அம்பை தூக்கி வீசிவிட்டு கட்டி அணைத்து முத்தமிட்டார். சஹாபாக்கள் கேட்டார்கள், இவ்வளவு ஒரு நிர்பந்தமான நிலையில் ஏன் இவ்வாறு நீ நடந்து கொண்டாய்? சொல்கிறார், இதுதான் என்னுடைய கடைசி பயணம். இந்த சபையில் முஸ்லிம்களுடைய களத்தில் நான் நிற்பது என்னுடைய கடைசி நிமிடம். இது என்னுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கக்கூடிய கடைசி நிமிடம் இது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, நான் மௌத்தாகுவதற்கு முன்னால் இந்த யுத்தத்தில் நான் மரணிக்க போகிறேன். ஆனால் அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே முத்தமிட வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது. அதற்கான சந்தர்ப்பமாக நான் இதனை பயன்படுத்த என்று சொன்னார்கள். அதே போன்று அந்த சஹாபி யுத்தத்துக்கு போனால், வீர மரணம் ஏந்தினால் அல்லாஹு தஆலாவிடத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார்கள். இதுதான் நேசம். இது மாத்திரமா? தன்னோக்கி என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே ஏற்பட்டு விடக்கூடாது. சஹாபாக்களுடைய ஆசை, அந்த காதல், அந்த நேசம் நபி மீது குவிந்திருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் போகிறார்கள். தங்கினார்கள் ஹிரா குகையிலே, ஃபௌர் குகையிலே தங்கினார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரெண்டு பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலைவனத்தில் நடந்து வந்த களைப்பு அந்த குகையில் சாய்வதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மடியிலே தூங்கி இருந்தார்கள்.
அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருக்கின்ற போது அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையை ஒரு ஓட்டையில் இருந்து ஒரு தேள் வெளிவந்து கொண்டிருந்தது, அந்த தேளை வெளியே வரவிடாமல் அப்படியே அடைத்து பிடித்தார்கள். அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபில் இதனை எழுதுகிறார்கள். அடைத்து பிடித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த தேள் வெளியே வந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொத்திவிடும் என்று. ஆனால் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த தேள் தீண்டியது. அவர்களுக்கு வருத்தம் தாங்க முடியாமல் தவித்தார்கள். ஆனால் எனக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருக்கக்கூடியவர்கள் ஏற்பட்ட கூடாது. அப்படி இருந்தார்கள். வலியினுடைய அகோரம், வலி தாங்க முடியாமல் அது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கண்களில் இருந்து அந்த கண்ணீர் சொட்டியது. அந்த கண்ணீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான முகத்தின் மீது பட்டது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி உட்கார்ந்து கொண்டார்கள். கேட்டார்கள், ஏன் அபூபக்கர் அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், இந்த ஓட்டையிலிருந்து ஒரு தேள் வருகிறது, அந்த தேள் உங்களை தீண்டு விடுமோ என்ற பயத்தில் நான் அடைத்து பிடித்திருந்தேன். அது என்னை தீண்டு விட்டது. அந்த வலியினுடைய அகோரம் என்னால் தாங்க முடியவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, எவ்வளவு தூரம் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். இதுதான் நேசம், இதுதான் உண்மையான அன்பு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமா? ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு உஹது யுத்தத்துக்கு போயிருந்தார்கள். அந்த யுத்தத்தில் ஒரு சிலர்கள் மாத்திரம்தான் கடைசி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தார்கள். நபி அவர்களோடு இருந்த பெரும் ஒரு பட்டாளம் சென்று விட்டார்கள். ஒரு சிலர்கள் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறார்கள். காபிர்கள் நினைத்தார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கொண்டு விட்டார், அவரை தாக்குவதற்கான சந்தர்ப்பம் இதுதான், தவறவிடக் கூடாது. நாலா புறங்களில் இருந்தும் அம்புகளை வீசினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றையோடு மௌத்தாக்க வேண்டும் என்று துடித்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் விடவில்லை. ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த திசைகளில் இருந்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்புகள் வந்ததோ அந்த திசைகள் எல்லாம் ஓடி ஓடி தன்னுடைய இரண்டு கைகளையும் கொடுத்து அந்த அம்புகளை தடுத்தார். என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதுவும் நடந்துவிடக் கூடாது. எத்தனை அம்புகள் சகோதரர்களே! அந்த அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக தடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இந்த கை சல்லடையாக மாறியது. கை என்று சொல்லவே முடியாது, அந்த தோற்றத்திலிருந்து ஒரு சல்லடையாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஏனைய சஹாபாக்கள் வரும்போது சொல்வார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். வார சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என்னையுடைய தாய் தகப்பனை விட நீங்கள் தான் எனக்கு பெரிதென்று சொல்வார். ஆனால் எப்போதெல்லாம் அது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா வருவார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஃபிதாக அபி. யா அந்த ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், என்னுடைய தாயையும் தகப்பனையும் விட நீங்களும் எனக்கு விருப்பமானவர் என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்திருக்கிறார்கள். அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எங்க போனாலும் உள்ளத்துல கவலை கவலை கவலையாகவே இருந்தது. ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு போனேன், நிம்மதி இல்ல, மனமெல்லாம் கவலையாக இருக்குது. கேட்டாங்க, என்ன? யா ரசூலல்லாஹ், உங்களை பார்த்தா தான், உங்களோட பேசினா தான் என்னுடைய உள்ளம் நிம்மதியாக இருக்கு. வீட்டுக்கு போனா என்னுடைய உள்ளம் திருப்தி அடையுதில்லை. அப்ப ஏன் கவலையா இருக்கிறீங்க? அதான் வந்திருக்கிறீங்களே. அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், உலகத்துல நானும் நீங்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம், நானும் நீங்களும் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோம். உங்களோடு விரும்பிய நேரத்துக்கு வருகிறேன், பேசுகிறேன், பழகிறேன், உங்களுடைய சபையில் இருந்து என்னுடைய காலங்களை கழிக்கிறேன். ஆனால் நான் மௌத்தாகிவிட்டால் அல்லது நீங்கள் மௌத்தாகிவிட்டால், இருவரில் யாரோ ஒருவர் முந்தி மௌத்தாகிவிட்டால், யா ரசூலல்லாஹ், நான் மௌத்தாகிவிட்டாலோ நீங்கள் மௌத்தாகிவிட்டாலோ, நீங்கள் மரணித்து விட்டால் சுவர்க்கத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து யா ரசூலல்லாஹ்.
உலகத்தில் நான் ஒரு பாவி, ஒரு சாதாரண ஒரு மனிதன், உங்களுடைய அந்தஸ்தை என்னால் நெருங்க முடியாது. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் இருந்த அந்த நேசத்தை மறுமையில் அந்த சுவர்க்கத்தில் நான் அடையாமல் தவறிவிடுவேனோ யா ரசூலல்லாஹ் என்று கவலைப்பட்டார்கள். அந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு அல்லாஹ் வழங்கும் அந்தஸ்திற்கு என்னால் எப்படி யா ரசூலல்லாஹ் வந்து சேர முடியும் என்று புலம்பினார்கள். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடுகிறார்களோ, அவர்களுடைய நேசத்தை உள்ளத்தில் சுமக்கிறார்களோ, உலாயிக அவர்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாங்கள் அவர்களை வைப்போம். உலகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் உள்ளத்தில் உண்மையாக இருந்தால் மறுமையில் அவருடைய இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் இருக்கும். உலகத்தில் யாருடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இல்லையோ மறுமையில் அவருடைய இடத்தை பற்றி யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது வெறுமனே பகட்டாக வெளிரங்கத்தில் இந்த மாதம் வந்தால் மாத்திரம் செழிப்பாக்குவதல்ல. இந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று நாங்கள் வாழ வேண்டும். என்னுடைய தொழுகை, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சமூக வாழ்க்கை எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தாரோ அப்படி செய்ய வேண்டும். வெறுமனே இந்த மாதத்தில் அங்கும் இங்கும் கூடி களைவதனால் இந்த சிறப்பை எங்களால் எட்ட முடியாது. மேலான சகோதரர்களே, ஹஜ்ரத் ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்பவுமே நெருங்கி இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் போன்று இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் இரவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருப்பார்கள். வெளியிலே, வாசலிலே, கடப்படியில், அந்த முற்றத்திலே தண்ணீர் பாத்திரங்களோடு காத்துக் கொண்டிருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் தஹஜ்ஜுடைய நேரம் தொழுகைக்காக தண்ணீர் ஏற்பாடு செய்து கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆடைகளுக்குரிய ஏற்பாடை செய்து கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதணிகளை சீர்படுத்தி கொடுத்தார். நபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் எல்லாத்தையும் செய்து கொடுத்தார். முலாஸிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ரபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி இருந்தார்கள். அப்போது ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம், சல்னி ரபியாவே, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க. மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அது ரபியா ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு எந்த தேவையும் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை கேளுங்கள், எதுவா இருந்தாலும் பரவாயில்லை என்று. அப்போது அது ரபியா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் முராஃபகதக ஃபில் ஜன்னah, யா ரசூலல்லாஹ் உலகத்தில் எப்படி நான் உங்களோடு இருக்கிறேனோ நான் மௌத்தானாலும் என்னுடைய மறுமை வாழ்க்கையிலும் நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், இதுதான் எனக்கு தேவைக்கு துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உபதேசம் செய்தார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முழுக்க இருந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரத்தி ஸுஜூத், நீங்கள் தொழுகையை அதிகப்படுத்தி அதன் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் தொழுகை இல்லை அவருக்கு, உலகத்தின் நோன்பு பிடிப்பதே இல்லை, கொடுக்க வாழ்க்கையில் நேர்மையே இல்லை. ஆனால் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். இவருடைய நேசம் வெறும் போலியானது. இவருடைய நேசம் உண்மையானது அல்ல. உண்மையான நேசம் என்பது அல்லாஹ்வுடைய கடமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் தான் துனியாவுடைய ஆகிராவுடைய நிலவுகள் இருக்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமான மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி வாழச் சொல்லியிருக்கிறான், எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திருப்ப வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ்வதில் நாங்கள் இன்பம் காண வேண்டும். யஹூதி நசாராக்களுடைய அந்நியர்களுடைய பிற மத கலாச்சாரங்களுக்கு நாங்கள் துணை போய் விடாமல் இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனை வழிகாட்டி இருக்கிறார்களோ அதை மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அன்பையும் அருளையும் பெற்று வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் தாய் தகப்பனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் அவர்கள் பெற்றெடுத்து வளர்த்தவர்கள் யா அல்லாஹ் அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடன் பிறப்பவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக.
அல்ல எங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயா, அல்ல எங்களுடைய உஸ்தாத்மார்கள், உறவினர்கள், உற்றார், உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. அல்ல இந்த சிறப்பான மாதத்திலே அல்ல எங்களுடைய எல்லா நலவுகளையும் தருவாயாக. அல்ல எங்களுடைய வாழ்க்கையையும் திருத்தக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. அல்ல பலஸ்தீன் மக்களுக்கும் வெற்றியையும் விமோசனத்தையும் கண்ணியத்தையும் கொடுப்பாயா. அங்கே மரணித்தவர்களுக்கு சுஹதாக்கள் அந்தஸ்தை கொடுப்பாயாக. நோயாளிகளுக்கு ஆஃபியத்தை செய்வாயாக. தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயா. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.